கௌரவம் இல்லை. பலத்தினால்தான் மதிப்பு உண்டாகும். துரியோதனனுக்கும் எனக்கும் உள்ள சிநேகத்தை கெடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று பீஷ்மரை நிந்தித்து தாக்கினான். பிறகு துரியோதனனை பார்த்து, வீரனே, நன்றாக ஆலோசித்து உன் நன்மையை தேடிக்கொள். இந்த பீஷ்மரை நீ நம்பாதே. நம்முடைய போர் வீரர்களுக்குள் பேதம் விளைவிக்க இவர் பார்க்கிறார். என்னை பற்றி இவர் சொன்னது உன்னுடைய காரியத்திற்கு இடையூறு விளைவிக்கும். என்னுடைய உற்சாகத்தை அழித்துவிட பார்க்கிறார். இவருடைய வயதினால் மூளை தளர்ந்து விட்டிருக்கிறது. இவர் இறக்கும் தருணம் வந்துவிட்டது. இவருக்கு அகம்பாவம் அதிகம். உலகத்தில் வேறு ஒருவரையும் இவர் மதிக்கிறதில்லை. முதியோர்களுடைய ஆலோசனையை அவசியம் கேட்க வேண்டியதுதான். ஆனால் சாஸ்திரப்படி முதுமைக்கும் ஒரு வரம்பு உண்டு. மறுபடி 2ஆம் பால பருவம் அடைந்துவிட்ட இத்தகைய முதுமை ஒன்றிற்கும் உதவ மாட்டாது. இவரை சேனாதிபதியாக செய்தாய். மற்றவர்கள் செய்யும் வீர செயல்களை கொண்டு இவர் புகழ் சம்பாதிப்பார். நான் இவருடைய தலைமையில் நடக்கும் யுத்தத்தில் ஆயுத பிரயோகம் செய்ய மாட்டேன். பீஷ்மர் வீழ்ந்த பின்னரே நான் ஆயுதம் எடுப்பேன் என்றான். மனிதன் அகம்பாவம் கொண்டால் தன் அகம்பாவம் அவனுக்கு தெரியாமல் போகிறது. அதை எடுத்துச் சொல்லும் மனிதனை அகம்பாவம் கொண்டவனாக கருதுவான். குற்றத்தை எடுத்து காட்டுவதே பெருங்குற்றமாக அவனுக்கு தோன்றும். இந்த கர்ண பீஷ்ம சம்பாஷணையில் இது எடுத்து காட்டப்படுகிறது. சூதபுத்திரனே, மிக்க நெருக்கடியான காலமாக இருக்கிறபடியால் உன் தகாத வார்த்தைகளை நான் பொறுத்து கொள்கிறேன். அதனால் நீ உயிருடன் இருக்கிறாய். துவேஷ புத்தி கொண்ட உன்னை கௌரவர்கள் அடைந்தபடியால் அவர்களுக்கு இந்த பெரிய கஷ்டம் நேரிட்டது. இவ்வாறு சொல்லிவிட்டு பீஷ்மர் தன் கோபத்தை அடக்கி கொண்டார். துரியோதனன் பீஷ்மருக்கு சொன்னான், இருவரிடமும் நான் உதவி பெற வேண்டியவனாக இருக்கிறேன். இருவரும் பெரிய வீரச் செயல்களை செய்ய போகிறீர்கள். விடிந்தவுடன் யுத்தம் நடக்கப் போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நமக்குள் கலகம் வேண்டாம். பீஷ்மர் சேனாதிபதியாக இருக்கும் வரையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கர்ணன் முடிவாக சொல்லிவிட்டான். துரியோதனனும் அதை ஒப்புக்கொண்டு அவ்வாறே கர்ணனுடைய சபதம் நடைபெற்றது. இந்த காரணத்தினால் பாரத யுத்தத்தில் முதல் 10 நாட்களில் நடந்த போரில் கர்ணன் சேர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடைய சேனையை மட்டும் யுத்தத்தில் ஏவினான். 10 நாட்கள் தீர்ந்தன. பீஷ்மர் உடம்பெல்லாம் அம்புகள் பாய்ந்த யுத்த களத்தில் வீழ்ந்த பின் அவரிடம் கர்ணன் வந்து பணிந்து தன் பிள்ளைகளை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பீஷ்மருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். பிறகு கர்ணனே பிரேரேபித்து துரோணரை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தார்கள். அப்போது கர்ணன் யுத்தத்தில் சேர்ந்து கொண்டான். துரோணரும் இறந்தபின் கர்ணன் கௌரவர்களின் சேனாதிபதியாகவே அமர்ந்து யுத்தம் நடத்தினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.